எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தியா. இது நம்ம சேனல் தியா எக்ஸ்பிளைன்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சராசரி மனுஷன் தன்னோட லைஃப்ல எதுக்கு செலவு செய்யறோன்னே தெரியாம செலவு செஞ்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ உதவிக்கு கூட பணம் இல்லாம இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட 10 தேவையில்லாத செலவுகளையும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற முறையையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, மேக் அ லிஸ்ட். எந்த ஒரு பொருளை வாங்க போனாலும் அதுக்கான லிஸ்ட போட்டு எடுத்துட்டு போங்க. அப்படி செய்யறதால தேவையில்லாத பொருளை நம்ம வாங்குறத தவிர்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட் போடாம வாங்க போனோம்னா தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு தேவை இருக்கிற பொருளையே வாங்க மறந்துடுறோம். அதே மாதிரி நம்ம பொருளை வாங்குறப்ப அது நம்ம போட்ட பட்ஜெட்குள்ள வருமானம் கூட தெரியாம வாங்கிடுவோம். அப்புறம் கேஷ் கவுண்டருக்கு போனோம்னா தான் தெரியும் அது நம்ம பட்ஜெட்டை மீறின செலவுன்னு. சோ லிஸ்ட் போட்டு பொருள் வாங்குறது பெட்டரா இருக்கும். நம்பர் 2, அவாய்ட் ஆன்லைன் ஃபுட்ஸ். முன்னாடியெல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா இப்போ எல்லாமே இருந்தாலும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்ன்றதையே ஹாபியா வச்சுட்டு சமைக்க மாட்டோம். ஆன்லைன் ஃபுட்டோட நோக்கம் என்னன்னா, நிறைய ஆஃபர்ஸ் போட்டு நாளைக்கு நம்ம என்ன சாப்பிடணும்ன்றத கூட அவங்க தான் முடிவு பண்றாங்க. இப்போ நம்ம வீட்ல சமைச்சு சாப்பிட்டோம்னா சுகாதாரமாவும் செலவு கம்மியாவும் இருக்கும். ஆனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றப்போ அது எப்படி செய்றாங்க, எந்த அளவுக்கு சுகாதாரமா இருக்கும்னு நமக்கு தெரியாதுங்க. இதனால நமக்கு பணம் செலவாகிறதையும் தாண்டி நம்ம உடல் நலம் பாதிக்கப்படுதுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 3, அவாய்ட் ஃபேன்சி வெஹிக்கிள்ஸ். இப்போ நம்ம பைக் வாங்க போறோம்னா நிறைய பேர் ஃபேமிலி பைக்க வாங்காம ஃபேன்சி பைக்க தான் விரும்புறாங்க. ஃபேன்சி பைக்கையே அதிக பே பண்ணி வாங்கினாலும் அந்த செலவு அதோட நிக்க போறது இல்லங்க. சர்வீஸும் ஃபியூல் செலவும் அதிகமாயிட்டே தாங்க இருக்கும். அதோட அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கம்ஃபர்ட்டா இருக்காது, மைலேஜும் தராதுங்க. சோ ஃபேமிலி பைக்க வாங்கினா நீங்க தேவையில்லாம செலவு செய்யறது குறையும். நம்பர் 4, யூஸ் reusable bags and water bottles. நம்ம கடைக்கு பொருள் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா வாங்குற பொருளை போட்டு குடுக்கற பைக்கும் சேர்த்து தாங்க பில் பண்ணுவாங்க. அதனால இனிமே கடைக்கு போறப்ப துணியால தச்ச பைய எடுத்துட்டு போனீங்கன்னா அது நமக்கு பணத்தையும் மிச்சம் பண்ணும், நம்ம என்விரான்மெண்ட்க்கும் நல்லது. எப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல 10 மில்லியன் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணி வேஸ்டா குப்பைக்கு ரீசைக்கிள் பண்ண முடியாத நிலையில இருக்குங்க. சோ எதா இருந்தாலும் ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ண பழகுங்க. நம்பர் 5, அவாய்ட் கார்டு யூசேஜ். எப்ப நம்ம ஷாப்பிங் பண்ண போனாலும் அங்க கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கையில இருந்து கேஷ் பே பண்றப்போ எவ்வளவு செலவு செய்யறோம், மீதி எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுவே கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்றப்போ எவ்வளவு செலவு செய்யறோன்னே தெரியாது. அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். சோ முடிஞ்ச அளவுக்கு கேஷா பே பண்ண பாருங்க. அங்க ஒரு தேவையில்லாத செலவு குறைக்கப்படலாம். நம்பர் 6, நோ இஎம்ஐ. இப்பெல்லாம் நம்ம லைஃப்ல இதெல்லாம் இருந்தா லைஃப் செட்டில் ஆயிடும்னு நினைச்சு இஎம்ஐல வீடு, இஎம்ஐல கார், இல்லனா பைக் அப்படின்னு எதை எடுத்தாலும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட பத்தி யோசிக்காம இஎம்ஐல வாங்கிடுறோம். அப்புறம் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டுறப்போ கஷ்டப்படுறோம். சோ நம்ம வாங்க போற பொருளுக்கான அமௌண்ட கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சேர்த்து வச்சுட்டு அதுக்கு அப்புறம் முழுசா ரெடி கேஷ்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அது நிம்மதியை தரதோட தேவையில்லாம இன்ட்ரெஸ்ட் கட்டுறதும் குறையும். நம்பர் 7, அப்டேட்டிங் எலக்ட்ரானிக்ஸ். இப்ப நம்ம மார்க்கெட்ல புதுசா ஒரு பொருள் அப்டேட்டட் வெர்ஷன்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னா அந்த பொருள்ல இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷன் நமக்கு தேவைப்படாமலே இருக்கலாம். ஆனாலும் அத வாங்கணும், மத்தவங்க மத்தியில அப்டேட்டடா இருக்கணும்ன்றதுக்காகவே அத வாங்கி போட்டுருவோம். சோ டக்குன்னு ஒரு பொருள் மேல கிரேசி ஆகாதீங்க. அது எவ்வளவு அப்டேட்டடா இருக்குன்னு நீங்க வச்சிருக்கிறதோட கம்பேர் பண்ணி பாருங்க. அது நமக்கு தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க. உங்க பணம் அங்க மிச்சமாகும். நம்பர் 8, ஆன்லைன் ட்ரெஸ்ஸஸ். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ்க்காகவே நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி இருப்போம். கரெக்டா? வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஆர்டர் பண்றப்போ பார்த்த ட்ரெஸ் கலரும் நம்ம கையில கிடைக்கிறப்போ இருக்கிற ட்ரெஸ் கலரும் டிஃபர் ஆகும். அதே மாதிரி சைஸும் கரெக்டா இருக்காது, குவாலிட்டியாவும் இருக்காது. டேமேஜ் இருந்தாலும் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்குறது கஷ்டம். அதனால அவைலபிள் இல்லாதத மட்டும் ஆன்லைன்ல வாங்குங்க.
மத்தபடி பக்கத்துல இருக்கிற ரீட்டைல் ஷாப்லயே போய் குவாலிட்டியா பார்த்து வாங்கிக்கோங்க. நம்பர் 9, ஸ்பெண்டிங் மணி ஆன் கேம்ஸ். சில பேர் இப்பெல்லாம் போன்ல விளையாடுற கேம்ஸ்க்கு கூட பணம் கட்டி விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் மினிமம் காசு வச்சு விளையாட வைப்பாங்க. அதுக்கு அப்புறம் நம்மளையே அறியாம அந்த கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆயிடுறோம். அதனால கேம பணம் கொடுத்து விளையாடுற அளவுக்கு வச்சுக்காதீங்க. நம்பர் 10, ஸ்பெண்ட் லெஸ் மணி ஆன் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்னு சொன்னோனே நமக்கு ஞாபகம் வருது சினிமா தியேட்டர் தாங்க. இப்போ சினிமா தியேட்டர் போனோம்னா டிக்கெட் வாங்குற செலவோட இல்லாம பார்க்கிங் சார்ஜ், டிக்கெட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற பாப்கார்ன் விலை அப்படின்னு இன்னும் நிறைய இருக்குங்க. சோ அதுக்கான மாற்று வழி தாங்க இது. இப்ப கூட யோசிச்சு பாருங்க, லாக்டவுன்ல நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்றது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரியான OTT பிளாட்ஃபார்ம் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டிஸ்ல மூவிஸ பார்க்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வீட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இதோட ஒரு மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு டிக்கெட்டுக்கான பிரைஸ் தாங்க. அதே மாதிரி நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டோட ஃபியூச்சரும் இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நீங்க இந்த 10 வழியில எதை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And then enjoy your life.